அன்றைக்கி இவர் வந்து கொக்கோ கோலா இந்தியாவுக்கு ஸ்பான்சர் பண்ணி நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தா அதே கொக்கோ கோலா பாய்சன்னார். அப்புறம் காளியம்மாருக்கும் அதே நிலத்தடி நீர் தான் எடுக்கிறாங்க. ஆரம்பித்து வின் பண்ணுறதுக்கு அவர்களை என்னென்ன பண்ணாங்க, டிஎம்கே என்ன பண்ணிச்சு, எல்லாமே வந்து அவர் வந்து அழிச்சு ஒரு வழியாக மென்டலி ப்ரெஷரு, அசட்டு ப்ரெஷரு, சொத்தெல்லாம் அபகரிச்சாங்க, என்னென்னோ பண்ணாங்க. எப்படி சொல்கிறது, ரசிகர்லாம் தேவையில்லாத கட் அவுட்டு, பாலாபிஷேகம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி சொல்கிறது, அவங்களாம் வளர்ந்து வந்துட்டாங்க. நம்ம ஃபேமிலியில் நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி படத்துக்கு போகிறதுன்றது ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். அதே வந்து ரொம்ப ஆரவாரமாக காட்டிக்கக்கூடாது. விஜய் வந்து இன்னொரு வருஷம் மூட்டை கட்டிட்டு திருப்பி பேக் டு பெவிலியன் போயிடுவார். அதனால் வந்து அவரால்லாம் சஸ்டெயின்டாக ஒரு கட்சியை வந்து நடத்த முடியுன்றது வந்து சான்ஸே இல்லை. விஜய் 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் ப்ரோ? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் தேவைன்னு எதிர்பார்க்குறாங்க, மக்களும் அதான் எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஜில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அது ஸோ மக்களுக்கு செய்யணும். ஒரு யங் ஏஜ்லேயே வந்திருக்காரு. அவருடைய விஷயங்களும் பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு மாற்றம் தான் நல்லா இருக்கும்னு என்றோம். இது வரைக்கும் எந்த தலைவரும் வந்து ஒரு மாற்றமும் இல்லை தமிழ்நாட்டில். புதுசாக மாற்றத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் கொண்டு வருவாரன்றது கொஸ்டின் மார்க் தான் தலைவா. எப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறது, ரசிகர்லாம் தேவையில்லாத கட் அவுட்டு, பாலாபிஷேகம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி சொல்கிறது, அவங்களாம் வளர்ந்து வந்துட்டாங்க. நம்ம ஃபேமிலியில் நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி படத்துக்கு போகிறதுன்றது ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். அதே வந்து ரொம்ப ஆரவாரமாக காட்டிக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். இதில் சென்டிமெண்டெல்லாம் பார்க்க முடியாது, புரியுதுங்களா? அவர் விஜயகாந்த் அங்கே வந்தார், வெற்றி பெற்றார், எதிர்கட்சி தலைவர் ஆனார், அது ரைட்டு. விஜய் அங்கே நடத்தினான்னா அவர் மாதிரி வருவாருன்னா முடியாது. ஏன்னா விஜயகாந்த் பீரியட் எப்படின்னா, தமிழ் மக்கள் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் நிகழாதான்ற ஒரு இயக்கத்தில் இருந்தபோது அவர் வந்து கட்சி சரியான நேரத்தில் சரியான முறையில் கட்சியை தொடங்கினார். எடுத்த உடனே 10% ஓட்டு வாங்கினார். அது ஒரு பெரிய சாதனை. அதான் எந்த இடன்றது முக்கியம் இல்லை, ஆனால் வந்துட்டு செய்கிற செயலில் தான் வந்துட்டு எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அவருடைய திறமையால். எப்பயும் போல் அவருடைய படம் ரிலீஸ் மாதிரி தான் இருக்கும். எப்படி அது மாதிரி ஒரு படம் ரிலீஸ், ஆடியோ ரிலீஸ்க்கெல்லாம் போடுவாங்களோ அது மாதிரி வந்து இது ஒரு இதுவாக பண்ணுவாங்க. விஜய்ன்றது எப்படி அவருடைய லட்சியம் என்ன இதெல்லாம் தெரியலை. அன்றைக்கி இவர் வந்து கொக்கோ கோலா இந்தியாவுக்கு ஸ்பான்சர் பண்ணி நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தா அதே கொக்கோ கோலா பாய்சன்னார். அப்புறம் காளியம்மாருக்கும் அதே நிலத்தடி நீர் தான் எடுக்கிறாங்க. அப்புறம் 220 லிட்டர் வாட்டரும் அதே நிலத்தடி நீர் தான். ஆனால் அதெல்லாம் வந்து இல்லாதது வந்து கொக்கோ கோலாவும் பெப்சி மேலே அவ்வளோ இதுவாக சொன்னார். எல்லாமே ஒரு சம்பாதிக்கக்கூடிய அரசியல் தான். விஜய் வந்து இன்னொரு வருஷம் மூட்டை கட்டிட்டு திருப்பி பேக் டு பெவிலியன் போயிடுவார். அதனால் வந்து அவரால்லாம் சஸ்டெயின்டாக ஒரு கட்சியை வந்து நடத்த முடியுன்றது வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா அது அவ்வளோ பெரிய டஃப்பான சூழ்நிலை அரசியல்ன்றது. இவர் ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ கூட அவர் வந்து அப்போது இந்து மக்கள் அவருக்கு தயவு தேவை இல்லையா? விநாயகர் சதுர்த்திக்கு அவர் வந்து வாழ்த்து சொல்லலை. அப்போ நீ ஒரு தலைவன்னா எல்லாருக்கும் தலைவன், எல்லாருக்கும் அரவணைத்து போகிறவன் தான் தலைவன். ஸோ நீ அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லு, வேணான்னு சொல்லலை. இப்போ இவங்களுக்கும் வாழ்த்து சொல்லு. அப்போ எப்படி இப்போவே என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து திராவிடர் கழக பாணியில் திமுக பாணியில் போக ஆரம்பித்தார். ஒன்றிய அரசு, நீட்டு விலக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்ம லைஃப்பை தாண்டி தான் அதெல்லாம் போனோம். அது அவங்க இளைஞராக பார்த்து இது பண்ண நல்லது செஞ்சால் ஓகே தான். தமிழ்நாட்டில் மது விலக்கு பண்ணணும், இது வரைக்கும் எந்த தலைவரும் வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்தார்னா இளைஞர் மத்தியில் அது சப்போர்ட்டாக இருக்கும். பேச்சு அவர் வந்து சினிமாவில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் மக்கள் வந்து வேறு மாதிரி இருக்காங்க. பைசா கொடுத்தா தான் ஓட்டு போடுவேங்கிற கண்டிஷனில் இருக்காங்க. தண்ணி கோட்டர் கொடுத்தா தான் ஓட்டு போடுற ஆளுங்களாம் இருக்காங்க. நல்ல மக்களுக்கு நல்லது பண்ணுற ஊராட்சி மன்ற தலைவரையே சரக்குக்கு ஆசைப்பட்டு அவரை தோக்கடிச்சிட்டாங்க. இந்த ஜென்ரேஷனில் பணம், படபலம் எல்லாமே டாப்பில் இருக்கிறது டிஎம்கே, ஏடிஎம்கே. இவங்க 2 பேரையும் மீண்டு வின் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு தான் வரணும் அவர். விஜயகாந்த் அவருடைய ஸ்டைலுக்கெல்லாம் யாரும் வரவே முடியாது. அவர் வேறு லெவல். அவரெல்லாம் அந்த அளவுக்குலாம் விஜய் வந்து வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஏதோ ஒரு சின்ன ஒரு மாசு ஜனங்களுக்கு என்னென்னா ஒரு சேஞ்ச் வர வைக்கணுன்ற மாதிரி. அதுன்ட்டு இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே இருக்கிற திராவிட கழகத்துக்கு அகென்ஸ்டாக இருக்கிறதுனால சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே மட்டும் காங்கிரஸ் வந்துட்டு இவங்கெல்லாம் பண்ண சொல்லுங்கள், ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் உண்மை.
நிறைய வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்துட்டு சீமான் அண்ணாமலை அப்படின்னு கம்பேர் பண்ணுறத விட எனக்கு தெரிஞ்ச இளைஞர்கள் சப்போர்ட் வந்துட்டு விஜய்க்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் விஜய் வரணும்னு வந்துட்டு அவளாக வந்துட்டு நிறைய இளைஞர்கள் காத்துட்ருக்காங்க. ஸோ வந்ததே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னால கண்டிப்பாக இளைஞர்கள் எல்லாருமே விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், சீமான் விஜய் 2 பேருமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறதுனால அதில் எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இளைஞர்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்கும் இந்த வாட்டி. ஆமாம், தப்பு இல்லை. மது ஒழிப்புக்காக இது வந்து அரசியல் சார்ந்ததில்லை, மது ஒழிப்பு மக்கள் நலன் சார்ந்தது. அதனால் மது ஒழிப்புக்காக எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து போராடலாம், அதனால் தப்பு இல்லை. ஏன்னா மதுனால எத்தனையோ உயிர் போகுது, அந்த நல்லதுக்காக போகிறது தப்பு இல்லை. அப்புறம் இப்போ வந்து டிஎம்கே கூட அலைன்ஸில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா ஸ்டாப் பண்ண வச்சுருக்கலாம், அதாவது ஒரு இது பண்ணி ஸ்டாப் பண்ண வச்சுருக்கலாம். அதை செய்யாமல் இவங்க வந்து தனியாக போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. அதை பற்றி என்ன? ஏற்கனவே ஆண்ட கட்சிங்க தான், ஆண்ட கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே, இவங்க 2 பேரும் பண்ணாதான் நான் பண்ணுவேன்னு சொல்லணும். அதை தான் வந்து சீமானம் சொல்லிட்டு இருக்காரு, மற்ற கட்சியெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, புதுசாக ஆரம்பித்தவங்க யாருமே வின் பண்ணல. ஸோ இவர் ரொம்ப சிரமம் தான், மக்கள் கையில் இருக்குது. மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. சும்மா ஒரு தொகுதிக்கு சம் பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுக்கிட்டு ஒன்றும் வின் பண்ண முடியாது. எல்லாம் ஒரு பார்ட்னராக சேர்ந்து எதாவது பண்ணால் அதுலேயும் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ரொம்ப சிரமமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பண்ண முடியாது, வின் பண்ண முடியாது. அவர் நீங்கள் நினைக்கலாம், பப்ளிக் சின்ன ஸ்டூடெண்ட்டுங்களை நினைக்கலாம் விஜய் வின் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, வாய்ப்பு இல்லை. அவர் சிம்பிளாக சொல்கிறாரு, அதாவது என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த லஞ்ச லாவணியத்துக்கு எதிரான அரசியல்னுவார். டிஎம்கே ஏடிஎம்கேன்னு பண்ண மாட்டார். அவர் காமனாக வந்துட்டு சொல்கிறார், இந்த ஊழல் இல்லாத ஆட்சி அப்படி பண்ணால் தான் வந்து அவர் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்கன்னு வந்து பேச முடியாது. ப்ளஸ் வந்து பெரிய ஒரு சப்போர்ட் என்னென்னா, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணும். அவங்க தூண்டுதலுக்காக இவர் ஏதாவது பேசி தான் ஆகணும். இப்படியெல்லாம் போனான்னா தேசிய நீரோட்டத்தில் இல்லைன்னா நிறைய பேர் இங்கேயே வந்து புறக்கணிச்சிருவாங்க. அதனால் அவர் சக்ஸஸ் வந்து இதை டிபெண்ட் பண்ணி கிடையாது, அவர் அரசியலை எப்படி ஃபர்தராக எடுத்துகிட்டு போவார்னு. பட் என்னோடய கணிப்பு இன்னும் 2 வருஷம் கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு செலவு பண்ணோம், அந்த அவர் சேர்த்து வைத்த சொத்தை வந்து அந்த மாதிரி விடுவாரான்னு தெரியாது. சிவாஜி ஆரம்பித்தார், பல பேர் ஆரம்பித்தாங்க. ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார், அவர் ஆரம்பித்தார். எல்லாரும் ஒன்றும் போனி ஆகலை. விஜயகாந்த் எக்ஸப்ஷனல். அது அந்த காலத்தோட கட்டாயம் சூழ்நிலை அப்படி இருந்தது. அதனால் அவரால் பரிமளிக்க முடியாது. அதுவுமே அவரால் தக்க வச்சுக்க முடியல. அவரால் அதை வந்து சஸ்டெயின்டாக வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. எதிர்கட்சி தலைவர், திமுக 3வது அணி, 3வது இடம். எதிர்கட்சி தலைவராக இருந்து நல்ல ஆக்கப்பூர்வமாக செஞ்சுருக்கலாம். தேவையில்லாமல் வந்து வாயை விட்டு கெடுத்துக்கிட்டார். ஸோ அவ்வளோதான். ஸோ விஜயாலாம் கஷ்டம். ஆமாம், அவர் அதிகம் பேச மாட்டார், ஆனால் கரெக்டான டைமுக்கு ரைட்டாக பேசுவார், அதுதான் முக்கியம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாநாட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. 2026 ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நம்புகிறோம். விஜயகாந்த் இருந்தார் ப்ரோ, அன்றைக்கெலாம் யாரும் பயன்படுத்திக்கல. இன்றைக்கி வந்து அவர் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறோம். அந்த மாதிரி அவர் வந்து இன்னும் நல்லது செஞ்சுட்டு அன்றைக்கி இளைஞர் மதியர் வந்து கேட்டார்னா நல்லா செல்வாக்காக இருக்கும். அதை அவர் பயன்படுத்திக்கணும். இளைஞர் சப்போர்ட் அவருக்கு இருக்குது. அது வந்து விஜயகாந்த் மாதிரி நம்ம மைனஸ் பண்ணிடக்கூடாது. அவர் தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சார்னா ரசிகர் இல்லாத இளைஞர்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் நிறைய கிடைக்கும். அது பொறுத்த வரைக்கும் கல அரசியலுக்கு வந்தால் தான் ப்ரோ தெரியும். கல அரசியல் இப்போ வந்து அரசியலுக்கு வராமல் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. உள்ளே வந்து இன்னும் ஒரு எலெக்ஷனையும் எதிர்கொள்ளல. எலெக்ஷன் எதிர்கொண்டால் தான் கண்டிப்பாக தெரியும். ஒரு எலெக்ஷனாச்சும் எதிர்கொண்டால் தான் தெரியும். கல அரசியலை பொறுத்து தான். இங்கே வந்து சோசியல் மீடியா அரசியல் நிறைய இருக்குது. சோசியல் மீடியா தாண்டி கல அரசியலுக்கு வந்தால் மட்டும்தான் யார் எப்படின்றது தெரியும். விஜயோட ரசிகர்லாம் ஓட்டை கன்வெர்ட் ஆகும். அதில் வந்து கம்யூனிட்டி இருக்குது. மெயின் கம்யூனிட்டி ஜாதி கட்சி இருக்குது. ப்ளஸ் வந்து வேறு கட்சி தலைவர்கள் இருக்காங்க. ஒரு ஊரில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த ஊரில் யார் ஒரு ஆள் கட்சி தலைவரோ அந்த ஆள் சொல்கிறத அந்த ஊர் மக்களே கேட்போம். அந்த ஊருக்கு என்னென்னா ஒரு பிரச்சனை அவர் தான் பேச பண்ணுவார். இவர் விஜய் போய் பேச பண்ண மாட்டேங்குது. விஜயோட தலைவர் அங்கே உள்ள விஜய் ரசிகர்கள் அவர் பேசி தான் கேட்பானுங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அந்த ஊருக்கு என்னவோ ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் நிற்கிறது யார்? அந்த கட்சி, அந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கலாம். இல்லை ஏற்கனவே அந்த பேக் போனில் யார் இருக்காங்க? டிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க. 10 கெட்டது பண்ணாலும் 1 நல்லது பண்ணி பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. சொல்கிறது புரியுதா? டிஎம்கே ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி எல்லாமே. ஸோ விஜய் வந்து நோ சென்ஸ். என்னுடைய கருத்தை தான். அவ்வளோ அதை பற்றின ஐடியா இல்லை. பட் ஆனால் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு இளைஞராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ரேஷனில் நிறைய அப்டேட்டடாக இன்னும் நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தால மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் நல்லதே வந்துட்டு நடக்கும்னு நம்புகிறோம். எனக்கு தெரிஞ்ச அதிகமாக பிஜேபிக்கு எதிர்த்து வரலாம் அப்படின்ற ஒன்று தோணுது. 100% வந்து எப்படின்னா, அண்ணாமலை கிட்ட வந்து
ஒரு பவர் எப்படின்னா பிஜேபி பவர், ஐயோ நம்ம தலைவர் என்ன வேணாலும் செய்வார் அப்படின்ட்டு போய் ஒரு கூட்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீமான்கிட்ட வந்து உண்மையாக சொன்னால் அது வந்து ஜனங்க வந்து ஏமாறுறாங்க. அவருடைய பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சின்ன பேர் பட்ட பேர் தரணும், சைத்தான் சைமன் அவர் பேர். என்றைக்கும் வந்து தன்னுடைய அடையாளத்தை மாத்திரம் வந்து அரசியல்வாதி இல்லை. இவர் வந்து கிறிஸ்டியனு, இவங்க இனமே வந்து கிறிஸ்டியனாக நம்ம மாறினா நம்ம வந்து மாறாப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இனமே தியாகம் பண்ணாங்க. அந்த இனத்தை வந்து இவன் இழிவுபடுத்துகிற மாதிரி முருகர் தான் அவன் கடவுள். அவன் வந்து அரசியலே கிடையாது, அவன் சூப்பராக சம்பாதிக்கிறார். ஏன்னா அவங்க மரியாதை கொடுக்குற அளவுக்குலாம் கிடையாது சீமான். அதனால் அவன் தான் விஜய்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கேவலமானவன் தான் சீமான். எல்லாமே அது 100% அதுக்கு வந்து சேஞ்சஸ்க்கு வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது நம்ம ஆந்திராவில் நடந்த மாதிரி தான் சிரஞ்சீவியுடைய தம்பி பண்ணார் இல்லையா, பவன் கல்யாண். அது மாதிரி வந்து இவங்க ஏதாவது ஒரு அலைன்ஸ் வச்சா மட்டும்தான். இவர் வந்து சோலோவெல்லாம் வரத்துக்கு முடியாத வாய்ப்பே இல்லை. ரசிகர்கள் வந்து இவங்கெல்லாம் அப்படின்னா ஸ்கூல் மாதிரி பாஸ் அவுட் ஆகி போயிட்டான்னா புதுசாக வருவாங்க. அதுவும் விஜய் கொஞ்ச நாள் சினிமாவில் இல்லைன்னா புது ரசிகரே வரமாட்டான். அப்போ என்ன, இருக்கிற ரசிகர் இருப்பான், இவனும் கொஞ்ச நாள் பார்ப்பான், இந்த ஆளோட செயல்பாடு சரியில்லைன்னா போயிடுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் வந்து அதாவது பெரிய இப்போ விசில் அடித்தான் குஞ்சுங்க இருக்காங்க, இவங்க போடலாம் 18 வயசு ஆனால் ஓட்டு. இது வந்து பாலிடிக்ஸ்ன்றது பல விஷயங்கள் வந்து மனதில் அந்த ஜெனரேஷன் 1918, 85, 90 அப்போ வந்து விஜயகாந்த் நல்ல ஒரு பாப்புலராக ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி. இன்னொரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவர் கட்சியோட ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் அவர் பேரை சொல்லி வின் பண்ணி பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்க, வார்டு மெம்பராக இருக்காங்க, நிறைய பேர் தலைவராக இருக்காங்க. விஜயகாந்த் தான் வந்து எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கல. எல்லா மக்களும் பாருங்கண்ணே, நான் வந்து உன் பேரை சொல்லி நான் என்ன எனக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நிறைய ஊராட்சி மன்ற தலைவர் வந்து சொன்னதுனால தான் அவர் கட்சியில் இது ஆரம்பித்து வின் பண்ணுறதுக்கு அவருக்குள்ள என்னென்ன பண்ணாங்க. டிஎம்கே என்ன பண்ணிச்சு, எல்லாமே வந்து அவரை வந்து அழித்து ஒரு வழியாக மென்டலி ப்ரெஷரு, அசட்டு ப்ரெஷரு, சொத்தெல்லாம் அபகரித்தாங்க, என்னென்னோ பண்ணாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில தலைவா. அது வந்து அவங்க கூட்டணி சம்மந்தப்பட்டது. அது அவங்களா கேள்வி கேட்கலாம். கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கலாம். கூட்டணி வச்சது அப்புறம் கேட்குறது, இப்போ ஜெயிச்சு வந்துட்ட பிறகு கேட்குறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ரசிகர் மொத்த பேரும் ஓட்டு போனோன்னா இன்றைக்கோ ரஜினி வந்துருக்கணும், கமல் வந்திருக்கணும். ரசிகர் மட்டும் ஓட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. ரசிகரை தாண்டி எவ்வளோ இருக்குது. அரசியலை பொறுத்த வரைக்கும் ரசிகர் தான் முடிவு பண்ணுன்றது இல்லை. ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டுருந்தா இன்றைக்கி சிவாஜி கட்சி ஆரம்பிச்சிருந்தார், அன்றைக்கி அவர் சிவாஜி சிஎம் ஆகிருக்கணும். கார்ப்பரேட் அரசியல் ஒழிக்கணும். கார்ப்பரேட் அரசியல் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகுது ப்ரோ. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரணும். ஒன்றே ஒன்று தான் தமிழ்நாட்டில், தரமான கல்வி மருத்துவம் 2 இருக்கணும். 2மே பார்த்திங்கன்னா இலவசமாகவும் கிடைக்கணும். அதான் கல அரசியல் வந்தால் தான் தெரியும். சோசியல் மீடியா அரசியல் எதுவுமே 0%. சோசியல் மீடியா அரசியல் எடுப்படாது. அரசியல் மட்டும்தான். களத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து தான். கல அரசியல் மட்டும்தான் ஒரு சிறந்த தலைவனை உருவாக்கும்.